தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இங்கு சபையிலே பலரும் கதைத்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் எடுக்க இருக்கின்ற பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை வேண்டுமென்றே ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலே சமயம் சார்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையில் ஒரே மொழியை பேசுகின்ற இனமாக நாங்கள் எங்களை மிக பெருமையோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே அந்த உணர்வை தூண்டுகின்ற அந்த கருத்து வலுப்பெற்றது திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியின் மூலம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் எல்லாவற்றையும் முந்திக்கொண்டு இலங்கையிலே தான் தந்தை செல்வா எனப்படுகின்ற தனிப்பெரும் ஆளுமையை ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் என்பதற்காக ஒதுக்கிவிடாமல் தங்களுடைய தானை தளபதியாக வரித்து கொண்டதன் மூலம் ஈழத்து மக்கள் தான் முதலிலே எந்த மத அடையாளத்துக்கும் அடிமைப்படாமல் தங்களுடைய மொழி அடையாளத்தை முன்னிறுத்தி ஒரு தேசிய அடையாளத்துக்கு வழிகோலினார்கள் என்பது இங்கு பெருமையோடு நாங்கள் சொல்லுகின்ற விஷயம்.